வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி அன்னைக்கு செய்கிற லக்ஷ்மி பூஜையில் கலசம் வச்சுருப்போம். அந்த கலசத்தில் உள்ள தேங்காயை வச்சு ஒரு பரிகாரம் தாங்க செய்ய போகிறோம். இது மார்வாடிகள் செய்கிற ஒரு ரகசிய பரிகாரங்க. இந்த பரிகாரம் செய்கிறனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், பணத்தட்டுப்பாடு வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், நல்ல உடல் நலம் வேணும், அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்குங்க. இந்த பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சரி, இது ஏன் நம்ம தீபாவளி அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தீபாவளி என்றாலே தீபத் திருநாள் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. தீபாவளிக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, நிஷா ராத்திரி அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. இரவு வேளையில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இரண்டும் துலாம் ராசியில் சேரும் நேரம்தான் நிஷா காலம். அதனால தான் நிஷா ராத்திரின்னு பேர் வந்துச்சுங்க. அந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சோன்னு வைங்களேன், அதிக பலன் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த தீபாவளி நாளில் நம்ம இந்த லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்கிறோங்க. செய்கிறதும் ரொம்ப விசேஷம் வேறு. லட்சுமியின் கடாட்சத்தை பெறுவதற்காக கொண்டாடப்படும் பண்டிகை தான் தீபாவளி. அதனால தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு பூஜையில் வச்ச கலசத்தில் வச்ச அந்த தேங்காய் வச்சு பரிகாரம் பார்க்க போகிறோம். சரி, எப்படி அந்த பரிகாரம் செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும், தீபாவளி அன்றைக்கி எப்பவும் போல் நம்ம காலையில் குளித்து பூஜையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா? அப்படி பூஜை செய்யும்போது லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறவங்க இருந்தீங்கன்னா, லக்ஷ்மி குபேர பூஜையில் வச்ச அந்த கலச தேங்காய் வச்சு இந்த பரிகாரம் செய்யலாம். அப்படி நாங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யல, சாதாரணமாக பூஜை செய்கிறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கலசம் வைக்கணுங்க. அது எப்படின்னா, லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி ஒரு சிகப்பு நிற துணியை விரிக்கணுங்க. அது மேலே கலசம் வைக்கணும். பித்தளை, செம்பு, வெள்ளி எதால் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சொம்பு நம்ம வைக்கணும், அந்த கலசம் வைக்கணும். அதில் நீர், கொஞ்சம் அரிசி, பச்சைப்பயிறு, குங்குமம், மஞ்சள், பன்னீர், ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு மாவில் கொத்து வச்சு வாசனை மலர், அந்த தேங்காய், முழு தேங்காய் அது மேலே வைக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, இதுதாங்க அந்த பரிகாரம். இது எப்படி செய்யணுன்றதை வீடியோவோட இறுதியில் நான் காட்டியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த கலசத்துக்கு மேலே நம்ம அந்த தேங்காய் வைக்கிறோம். தேங்காய் வச்சு அது மேலே நம்ம தாமரை மலர் ஒன்று வைக்கணுங்க. தாமரை மலர் வச்சுட்டு பழங்கள் வைக்கணும். வெத்தலை, பாக்கு, பழம். பழம் என்ன வைக்கலாம்னா சாத்துக்குடி, ஆப்பிள், கொய்யா, சீத்தாப்பழம், அன்னாசி. கரும்பு வைக்கிறது ரொம்ப விசேஷங்க, கரும்பும் வைக்கணும். கொஞ்சம் கரும்பு துண்டு கிடச்சா கரும்பும் வைங்க. இதெல்லாம் வச்சு பூஜை செய்யணும். இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெள்ளி காசு இல்லைன்னா தங்க காசு, அப்படி உங்கள்கிட்ட அது வெள்ளி காசு, தங்க காசு இல்லைன்னா நம்ம தங்கத்தில் ஏதாவது மோதிரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? அதில் ஏதாவது நீங்கள் தங்க மோதிரமோ, தங்க மூக்குத்தியோ, தங்க செயினோ ஏதாவது ஒன்று வைக்கலாங்க. தொழில் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம புது கணக்கு புக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதை வைக்கலாம். பேனா, ஸ்லேட்டு, வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு, பேனா, ஸ்லேட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதில் வைக்கலாங்க. இதெல்லாம் நம்ம சுவாமி லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்யணும். பூஜை செய்யும்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து உட்காந்து பூஜை செய்யணுங்க. இதில் ஒரு சூட்சும விஷயம் இருக்குங்க. கணவன் வெள்ளை நிற ஆடை உடுத்திருக்கணும், மனைவி சிவப்பு நிற புடவை அணிந்து பூஜை செஞ்சால் ரொம்ப விசேஷங்க. பூஜை செய்யும்போது வீட்டுக்கு வெளியேவும் வீட்டுக்கு உள்ளேயும் நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை செய்யணுங்க. பூஜை செய்யும்போது ஒரு ஸ்லோகம் இருக்குங்க, ஒரு மந்திரம் இருக்குது. அது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீம் க்ளீம், ஓம் ஸ்ரீம் க்ளீம் அப்படி 108 முறை நம்ம சொல்லி பூஜை செய்யணுங்க. 108 முறை சொல்ல முடியலன்னா 21 முறையாவது நம்ம அந்த மந்திரத்தை சொல்லணுங்க. இந்த மாதிரி மந்திரம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு தீப ஆராதனையெல்லாம் காட்டணுங்க. அன்றைக்கி நம்ம இனிப்பு நைவேத்தியம் பண்ணியிருப்போம், வீட்டில் பலகாரம் இருக்கும், அதையும் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். தீப ஆராதனையெல்லாம் காட்டி பிரசாதம் காட்டி மனசார நம்ம மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், பணம் தட்டுப்பாடு வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நீங்கள் வச்சு பூஜை செஞ்சு கும்பிடணுங்க. பூஜை செஞ்சு கும்பிட்டோன்னே அது அப்படியே அந்த கலசம் அப்படியே இருக்கட்டுங்க சுவாமிக்கிட்டேயே. தீபாவளிக்கு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு அந்த கலசத்தில் வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் அதை தனியாக எடுக்கணுங்க. எடுத்து நம்ம ஒரு சிவப்பு நிற துணி விரிக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிவப்பு நிற துணியில் அழகாக அதை மடித்து முடிச்சு போட்டு அப்படியே நம்ம பூஜை அறையில் ஓரமாக வச்சிடலாங்க.
அப்படி இல்லைன்னா வீட்டு மையப்பகுதியில் நம்ம அதை அப்படியே தொங்க கூட விடலாங்க. இது நீங்கள் நிறைய மார்வாடிங்க கடையிலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஞாபகப்படுத்தி பாருங்கள், அவங்களாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு ரகசிய பரிகாரங்க. இது 1 வருஷம் நம்ம வீட்டில் அப்படியே இருக்கணுங்க. 1 வருஷம் கழித்து தீபாவளிக்கு அடுத்து வர தீபாவளிக்கு மறுநாள் அதை ஒரு நல்ல ஒரு நீர்நிலையில் சேர்க்கணும். குளமோ ஆறோ எங்கேயோ அது நீர்நிலையில் நம்ம சேர்த்துட்டு மறு வருஷமும் இதே மாதிரி பூஜை பண்ணி தேங்காயை நம்ம இதே மாதிரி சுவாமி ரூமில் வைக்கணுங்க. இது மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவும் நிறைஞ்சு இருக்குங்க. தீபாவளி அன்னைக்கு செய்கிற லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்யணும், குபேர எந்திரம் எப்படி வைக்கணும், 108 காயின்ஸ் வச்சு எப்படி பூஜை செய்யணுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.